அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் கரண்ட்டாக என்ன நிலையில் இருக்குது, நம்ம கடந்த ஒரு 3 வருடமாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் குறிப்பிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து அரௌண்ட் 22,419 புள்ளிகள் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 73,700 புள்ளிகள் கிட்ட இருக்குது. ஸோ கடந்த ஒரு 3 வருடங்களில் சென்செக்ஸ் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தினுடைய இருக்குது. ஸோ நம்ம குறிப்பிட்ட இருந்த ஸ்டாக்ஸ் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளுடைய மிஸ்டர் மார்க்கெட் யூடியூப் சேனல். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேடன் சொல்லியிருந்தேன். இந்த ட்ரேடன் கம்பெனி வந்து ஒரு 10 பேகர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடனுக்கு அப்புறம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நாம் வந்து எதிர்பார்த்த மாதிரி ரிட்டர்ன்ஸை தரல. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா பவர் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. பிடிசி இந்தியா இதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஜேகே டயர்லாம் 150 160 ருபீஸ் இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோஸ் போட்டிருந்தோம், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேசன் ஆக்ரோ, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். இந்த கம்பெனி மேலே எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அதே மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் குறிப்பிட்டு இருந்த இந்த கம்பெனிஸை ஃபாலோ பண்ணியிருந்தாவே உங்களுக்கு வந்து மல்டிபேக் ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவோம். கடந்த 3 வருடங்களில் உங்கள் போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 200-300% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் அதுவும் சொல்லியிருந்தோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கார்ட்ஸ் கேபிளும் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கார்ட்ஸ் கேபிள் வந்து நம்ம குறிப்பிட்டு இருக்கும்போது வந்து 68 crores அதாவது 68 கோடிகள் வந்து மார்க்கெட் கேபிட்டல். இன்றைக்கி வந்து 200 crores வந்து ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆயிடுச்சு. அதற்கடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து சொல்லியிருந்தோம். அரௌண்ட் 74 rupees இருக்கும்போது நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து அரௌண்ட் 130 rupees கிட்ட போயிருக்கு. அது 160 வரைக்கும் போயிட்டு தான் இப்போ டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் வந்து ஃபியூச்சரில் பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வந்து இவங்க எடுத்துருக்காங்க. அரௌண்ட் 3,000 crores வந்து ஆர்டர் வந்து கையில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு கம்பெனியாக தெரியுது. ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு சொல்லலாம், நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் தருது. அதே மாதிரி உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் தரணும். நீங்களும் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ஒரு நல்ல கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.